எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் கற்றுக் கொடுக்கிற அந்த அருமையான வேத பாடத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிற பாஸ்டர் சாம் நிறுவனத்துக்காய், கிராஸ் காஸ்பல் வேர்ல்ட் மிஷன் நிறுவனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்து. நாளை உண்டாக்கி கொடுத்த எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்தி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Thank you for coming and thank you for spending your time with me today. Hello? 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 Pastor Shiraj? Hello? Hello? Pastor Shiraj? I cannot hear you, Pastor. Hello? 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 No sound. No sound. Wait. Hello? Pastor, can you hear me? Yes. But your sound is not come. Hello? Can I call you back? Hello? 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 Yes, okay. Can you hear me now? Yes. Okay. Yes. Thank you so much for spending your time with me today. Okay, இந்த நாளில் கூட நாங்கள் இந்த பைபிள் பாடத்துக்காய் நேரத்தை செலவழிக்கிறதுக்காய் நன்றி. I really appreciate to have Bible study with you. ஆகவே ரொம்ப சந்தோஷப்படுற இந்த வேதாகம் பாடத்தை எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்வதற்காக. And this is our first time. இது எங்களை முதலாவது நாள் இந்த ஆராதனை நேரத்தில். And maybe we can have Bible study every Sunday at this time. நிச்சயமாக இனி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நேரம்னாலும் இந்த டைமில் வேதாகம் பாடம் நடைபெறும். So please come and join this time so that we can know about God well. ஆகவே அவர் உங்களுக்கு அன்பை கேட்டுக்கொள்கிற, வாங்க வேதாகமத்தை கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரத்தில் இன்னும் கிட்டி சேரும்படியாய். First of all, I want you to know that we have Bible study not for the blessing of the world. We have Bible study to know who our God is. ஆகவே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். வேதாகம பாடம் என் ஆசீர்வாதத்துக்காக அல்ல. வேதாகம பாடத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் யார் என்பதை இன்னும் நான் அறிந்து கொள்வதற்காக தான் எனக்கு வேத படிப்பு அவசியமா இருக்கிறது. Because it is very important to know who our God is. ஆகவே கர்த்தர் யார் என்பதை இன்னும் நான் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. You need to know who our God is so that you can meet our God. நீங்க கர்த்தர் யார் என்பதை சரியா அறிந்து கொண்டாதான் அவரை ஒரு நாளிலே எங்களால் சந்திக்க முடியும். Even though you are not a pastor, you are just a member of the church, you need to know about the Bible. Hello, your sound is not come, Pastor. No sound. Hello? Yeah, sound. Do you hear me now? No? No, okay. Even though you are not a pastor, you should study about the Bible. ஆகவே நீங்க ஒரு பாஸ்டரை பற்றி படிக்க கூடாது, வேதாகமத்தை குறித்து நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். Because God wants to communicate with you, not only with the pastor. அதாவது ஆண்டவர் பாஸ்டரோட மாத்திரம் பேச மாட்டார், உங்க எல்லாரோடையும் கர்த்தர் பேசுவார். Let me ask you one thing. நான் உங்கள்ட்ட ஒரு காரியத்தை கேட்கிறேன். Do you want to know who our God is? அதாவது இந்த ஆண்டவர் யார் என்பதை இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா? And do you want to communicate with God? நீங்க ஆண்டவரோட அந்த தொடர்புல இருக்க வேண்டுமா? Do you want to accompany with God? நீங்க ஆண்டவரோட அந்த உறவிலே இருக்க வேண்டுமா? Then you need to study about God. அப்படியானால் நீங்க நிச்சயமா இந்த ஆண்டவரை குறித்து நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். Let's go to 1 Corinthians 8:5.
ஒன்னு கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு கொப்பி ஒன்று ஒரு தாள் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, நோட் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். Let's go to 1 Corinthians 8:5. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுவார்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் ஓகே, This is the problem. இதான் பிரச்சனை. Even on the earth, even on the heaven and on the earth, so many gods and so many lord. இந்த பூமியில அநேக கடவுள்மார் இருக்காங்க, அநேக தெய்வங்கள் இருக்கிறார்கள். So if you do not know who our God is, you will be deceived by other god and other lords. அதாவது உண்மையில இந்த மெய்யான தேவன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் வேறொரு கடவுள் பின்னுக்கு நாங்கள் போயிடுவோம். And if you follow other god and if you follow other lords, you cannot go to heaven. ஆகவே இந்த ஆண்டவரை விட்டுட்டு நம்ம வேறொரு ஆண்டவர் பின்னுக்கு போனோம்னா, இன்னொரு ஆண்டவரை பின்பற்றோம்னா நிச்சயமாக பரலோகத்துக்குள்ள எங்களால் பிரவேசிக்க முடியாமல் போய்விடும். Let's go to Matthew 7:22. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 7:22. கொஞ்சம் இங்கிட்டு வந்து உட்காருங்கம்மா, கொஞ்சம் ஒட்டி உட்காருங்க. மத்தேயு 7:22. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஓகே, This is the problem nowadays. இதுதான் இன்னைக்குள்ள பிரச்சனை. Most Christians, they just believe God in the miracles and sign only. இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மாத்திரம்தான் அவர்கள் பின்தொடர விரும்புகிறார்கள். And even Matthew 7:22 is telling us. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22வது வசனம், அந்த வாசித்த வசனம் இப்படி சொல்லுகிறது. Many people will say to me on that day. அந்த நாட்களிலே, கடைசி நாட்களில் என்னை பார்த்து கர்த்தாவே, இப்படி இந்த அற்புதம் அடையாளம் ஓடுகிறவர்கள் கடைசி நாட்களில் கர்த்தாவே கர்த்தாவே என்பார்கள். And what did they say to God? What did they say to the Lord? அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து என்னத்தை சொல்லுவார்னா, They said, "Look at me. I prophesy in your name. I drive out demons in your name. And I perform many miracles in your name." They just tell only miracles or performing and also like prophesy. ஆகவே அந்த நாட்களில் இவர்கள் போயிட்டு இந்த அற்புதம் அற்புதம் அற்புதம்னு ஓடுறவர்கள் அந்த நாட்களில் போய் இயேசுகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உன் நாமத்தினாலே அற்புதம் செய்தேன், பிசாசு துரத்தினேன், நோய் சுகமாக்குனேன், மரித்தோரை எழுப்புனேன், அப்படி என்று அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது, Let's go to the next verse. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஓகே, This is the problem. இதான் பிரச்சனை. Even though they prophesy in Lord's name and they drive out demons in Lord's name, they perform many miracles in Lord's name. They didn't know who our God is. That's why Jesus said, "I do not know you. Go away from me." ஆகவே அந்த நாட்களில் இந்த இப்படி அற்புதம் அதிசயம் அடையாளம் சொல்லிட்டு இருக்கவங்க வந்து இயேசுகிட்ட சொல்லுவாங்க, உன் நாமத்தினாலே அற்புதம் செஞ்சான், அடையாளம் செய்தான். ஆனால் இயேசு என்ன சொல்லுவாரா, உன்னை எனக்கு தெரியாதப்பா, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லிடுவாரு. Even though you come to church every Sunday, like for 10 years, 20 years, and you praise God and you cry out in the name of Jesus. But the problem is, if you do not know who our God is, when you die and when you stand before God, God will say to you like that, "I don't know you." அதாவது நாங்கள் 10 வருஷம் சேர்ச்சுக்கு வரலாம், 20 வருஷம் சேர்ச்சுக்கு வரலாம், துதிச்சிருக்கலாம், அழுது இருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் செஞ்சு கூட இந்த ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் சரியா அறியாமல் இருந்திருந்தோமானால் கடைசி மரிக்கும் பொழுது இயேசு எங்களை பார்த்து உன்னை அறியேன்னு தான் சொல்லுவோம், உன்னை எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவார். Let's go to 2 Corinthians 11:4. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 Corinthians 11:4. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் தெரியாத வேறொரு ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஓகே, That's why I emphasize you to study the Word of God and the Bible. ஆகவே தான் உங்களை நான் எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிறேன். வேதத்தை படிங்க, ஆண்டவரை குறித்து நல்லா அறிந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். What will you do if you believe in other Jesus and other God? அதாவது நீங்க அந்த இயேசுவை விட்டுட்டு இயேசுங்கிற பேர்ல இருக்க இன்னொரு ஆண்டவரை பின்தொடர்ந்தா, அவரை ஆராதிக்க ஆரம்பிச்சு என்ன நடக்கும்? So how can we recognize and distinguish the real Jesus and other Jesus? அதாவது உண்மையான ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசுவையும் இயேசுவை போல காட்டிக்கொள்ளுகிற பொய்யான ஒரு கடவுளை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ளுவது? That's why we need to study the Word of God and we need to study the Bible. ஆகவே தான் இந்த வேதத்தையும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையும் கட்டாயம் வாசிக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Because we should learn it from God, not from man. அதாவது இந்த வேதத்தை ஒரு மனிதனிடத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளாமல் அதை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். Let's go to Galatians 1:12. கலாத்தியர் 1:12. Chapter 1, verse 12. 12வது வசனம். கலாத்தியர் 1:12. Chapter 1, verse 12. ஓகே. நான் அதை மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசுவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஓகே. We should learn about the Bible through the revelation of Jesus Christ. அதாவது வேதத்தை நாங்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அது தேவனிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடோடு நாங்கள் அந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Do not try to learn something from me. அதாவது என்னிடத்துல இருந்து எதையாவது கற்றுக்கொள்ளலாம்னு நீங்க முயற்சி செய்யாதீர்கள். I am not teaching you here. I am studying with you. அதாவது நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்கல, நானும் உங்களோடு சேர்ந்து படித்துக் கொள்ளுகிறேன். I am not a teacher. நான் ஒரு டீச்சர் இல்ல, I am a brother. நான் ஒரு உங்களுடைய ஒரு சகோதரன். Therefore, you also need to learn from teacher, not from me, because I am not a teacher. அதாவது நீங்க இந்த வேதத்தை சரியான ஒரு வெளிப்பாட்டோடு டீச்சர், நம்ம டீச்சர் யாரு, பெரியவர் யாரு, அவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளணும், என்னிடத்துல இருந்தால. Let's go to Matthew 23, verse 8. மத்தேயு 23:8வது வசனம். மத்தேயு 23:8. எடுத்த ஒரு ஆள் டக்குன்னு வாசிங்க. நீங்களோ தம்பி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள். ஓகே. And next verse, please. அடுத்த வசனம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். Right. And next verse, please. அடுத்த வசனம். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். Right. Who is our teacher? யார் எங்களுடைய டீச்சர்? Matthew 23, verse 10. மத்தேயு 23:10 சொல்லுகிறது. Christ is our teacher. கிறிஸ்துவே எங்களுடைய டீச்சரா இருக்கிறார். கிறிஸ்துவே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல டீச்சரா இருக்கிறார். Who is your teacher? யார் உங்களுடைய டீச்சர்? சொல்லுங்க. யார் உங்களுடைய டீச்சர்? கிறிஸ்து. Christ is our teacher. Amen. And we are all brothers and sisters in Christ. நாங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளே சகோதரர்களா சகோதரிகளா இருக்கிறோம். Whether we have different nationality, whether we have different skin color, we are brothers as long as we have same Father in Christ. அதாவது நாங்க இருக்கிற இடம் வேறுபடலாம், எங்களுடைய சரீரத்தின் தோல் நிறம் வேறுபடலாம்,
ஆனாலும் கூட எங்களுக்குள்ளே இருக்க கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் எல்லாம் சகோதரர்களாய் இருக்கிறோம். That's why whenever we have Bible study, I will say you and I will show you a lot of Bible verses. ஆகவே தான் நான் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கும் பொழுது நிறைய வேதாகம வார்த்தைகளை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். Because I don't want to talk about man's word. I want to talk about God's word. ஏன்னா நான் மனிதனுடைய வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பாமல் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Because you are not spending your time here to listen to the word of man, but word of God. ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்பதற்காக உங்க நேரத்தை நீங்க செலவழிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நேரத்தை செலவழிப்பது நலமாயிருக்கும். I experience a lot of miracles and I experience many experiences around the world, but I will never share that during the Bible study. அதாவது எனக்கு இந்த உலகம் பூரா நான் போயிருக்கேன், எனக்கு இதுல இந்த அற்புதம் அடையாளங்கள் குறித்து நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஆனா அதை நான் இந்த வேதாகம பாடத்திலே சேர்த்து கொள்ளவோ அதை நான் கற்றுக் கொடுக்கவோ நான் விரும்பவில்லை. Because my experience will not save you from sin. அதாவது என்னுடைய அனுபவம் உங்களை உங்கள் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அது உதவாது. But the word of God can save you from the sin. ஆகவே ஆனா கர்த்தருடைய வார்த்தை பாவத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். And I'm here to make you to be saved through the word of God. ஆகவே நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் உங்களை பாதுகாக்கும்படியாய் நான் பிரயாசப்படுகிறேன். This is the reason why I will never share my experience during Bible study or on the stage. ஆகவே தான் எப்பொழுதுமே நான் என்னுடைய அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை. Because you are spending your time and time cannot be bought by money. ஆகவே தான் இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்க நேரத்தை செலவழிக்கிறீங்க. ஆனா நீங்க செலவழிக்கிற இந்த நேரத்தை பணத்தாலே சம்பாதிக்க முடியாது. Therefore, I want you to know that also. During this Bible study, we will read a lot of Bible verses. ஆகவே தான் எப்பொழுதும் நிறைய பைபிள் வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி அதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Let's go to 1 Thessalonians 2:13. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1 Thessalonians 2:13. 2:13. தர்ஷினி எடுத்து டக்குன்னு ஒரு ஆள் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:13. அவளுக்கு ஒரு சத்தத்தை போடணும். ஏஞ்சல் ஆகையால் நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு கொண்ட போது அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. Okay. This is the reason why I try to do my best to share the word of God, and I want you to receive the word of God. ஆகவே தான் எப்பொழுதுமே நான் இந்த நல்ல காரியத்தை செய்வதிலே ரொம்ப முயற்சி செய்கிறேன். ஏனென்றால் வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. And you may have questioned why this guy, Brother Sam, only talked about the word of God and the Bible. சில நேரம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சில பிரச்சனை வரலாம். ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷன் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் என்று. At first I told you that I am here to study about God, about who our God is. ஆகவே நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், நானும் இங்கே இருக்கிறேன். எதுக்காகனா யார் என்னுடைய கர்த்தர் என்பதை குறித்து இன்னும் கற்றுக்கொள்வதற்காகவே இருக்கிறேன். Let's go to John 1:1. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஓகே. John 1:1. Yes, in the beginning was the word and the word was God and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word is God. ஆகவே வார்த்தையே தேவனாய் இருக்கிறார். In order to explain you about who our God is, what do we have to talk about?
ஆகவே ஒழுங்காய் நான் இந்த ஆண்டவரை குறித்து உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லணும்னா இந்த வார்த்தை தான் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார். John 1:1 said, Word is God. Do you want to know who our God is? Study the Word. ஆகவே வேதம் சொல்லுது யோவான் 1:1 வார்த்தை தான் தேவனாய் இருந்தாருன்னா அந்த தேவனை நான் சரியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா வேதத்தை படிக்க வேணும். You and I have the same Bible. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இருக்கிறது ஒரே பைபிள் தான். Right? Even though it's another language, the content is telling us about God. அதாவது பாஷை வித்தியாசம் இருக்கலாம், ஆனா வார்த்தை எல்லாமே ஆண்டவரை குறித்து தான் எங்களுக்கு சொல்லுகிறது. How can I communicate with Pastor Shurash very well? அதாவது பாஸ்டர் சுரேஷோடு நான் எப்படி நல்ல முறையில இந்த தொடர்பை ஏற்படுத்தலாம்? Do you think if you don't have Bible, do you think can I communicate with Pastor Shurash well? அதாவது இது இல்லாம அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியுமா? Without the Bible, do you think can I explain about God well to Pastor Shurash? அதே போல இந்த வேதம் இல்லாம இந்த ஆண்டவரை குறித்து சரியா எனக்கு இந்த பாஸ்டர் சுரேஷோட கதைக்க முடியுமா? வேத வார்த்தை இல்லாம ஆண்டவரை பத்தி என்னால கதைக்க முடியுமா? சொல்லுங்க, எலுமே இல்லாதா? நோ. This is the reason why I just talk about the Bible, because you and I, we have same Bible. ஆகவே தான் நான் அந்த வார்த்தையை குறித்தே உங்களோடு பேசுகிறேன். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இல்லாத ஒரே வேதாகமம் தான். And why did God give us the same Bible? ஏன் இந்த வேதாகமத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? Not only your country, not around the world, like Africa, Europe, and Asia, they have same Bible. What is the reason? அது என் நாட்டிலே மாத்திரம் இல்ல, ஆசியால, ஆப்பிரிக்கால, யூரோப்ல, முழு உலகத்துக்கும் ஏன் ஆண்டவர் இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார்? என்ன காரணம்? Because let's go to 1 Corinthians 8:6. 1 கொரிந்தியர் 8:6 வசனத்தை வாசிப்பேன். என்ன காரணம்? 1 கொரிந்தியர் 8:6. ඔය කියවන්න 1 කොරින්තිය 8:6. சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். Okay. This is the reason why God gave the same Bible around the world. ஆகவே தான் இந்த வேத வாசனத்தை வாசி இந்த ஒரு காரணம் தான் உலகத்திலே உள்ள எல்லாத்துக்கும் ஒரே வேதாகமத்தை ஆண்டவர் கொடுக்க காரணம். God wants everyone to meet the same God, the true God. அதாவது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் அந்த மெய்யான தேவனை சந்திக்க வேணும். God wants everyone to meet the true Lord, who is Jesus Christ. யார் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் அந்த மெய்யான தேவனை கிறிஸ்துவை சந்திக்க வேணும். அதுக்காக தான் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். Why do we need to meet the true God, and why do we need to meet the true Lord? ஏன் நாங்க ஒரு மெய்யான தேவனை சந்திக்க வேணும்? Because if you meet other God, if you meet other Lord, if you meet other Jesus, Matthew 7:23 said, I will never knew you. அதாவது இந்த மெய்யான இயேசுவை விட்டு இந்த இயேசுவை போல பொய்யான கடவுள்கள் இருக்காங்க, அவங்களை நாங்கள் பின்தொடர்ந்துவோமா இருந்தா, அவங்க நாங்கள் விசுவாசிப்போமா இருந்தா, மத்தேயு 7:23 வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் தவறான தேவனை பின்பற்றுகிறவர்களாக ஆகிவிடுவோம். This is the reason why God gave the same Bible around the world. ஆகவே தான் முழு உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரே வேதாகமத்தை கொடுப்பதற்கான காரணம் இதுதான். So that your Jesus and my Jesus can be same God. அதாவது நீங்க ஆராதிக்கிற இயேசுவும் சரி, நான் ஆராதிக்கிறதும் சரி, ஒரே கடவுள் தான். Why? Because we can learn about Jesus and learn about our God through the same Bible. ஏனென்றால் இந்த வேதாகத்தின் மூலமாக நாங்க எல்லாருமே இந்த மெய்யான தேவன் இவர்தான் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். This is the reason why we need to study the Bible. ஆகவே தான் இந்த வேதாகமத்தை நாங்கள் படிப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. And this is what God wants us to do. ஆகவே தான் கர்த்தர் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Let's go to 1 Timothy 2:4. 1 தீமோத்தேயு 2:4 வசனம். மேசுக்கு இது ஒரு ஃபேன் ஒன்று இருக்கு, அது வேலை செய்தாங்க பாரு, இவ்வளோ சூடாகுது. 1 தீமோத்தேயு
2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். ஓகே. God wants everyone to be saved and to come to a knowledge of the truth. ஆகவே உலகத்தில் பிறக்க ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் அவன் சரியான ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு அவனுக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். That's why this is the reason why we have to study the word of God and the scriptures. ஆகவே தான் வேதாகமத்தையும் வேதாகமத்தின் வார்த்தைகளையும் நாங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. So many pastors nowadays, they only read 1 or 2 verses during the Sunday service. அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கிற நிறைய பாஸ்டர்மார் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில மெசேஜில் மிஞ்சி போனா ஒரு வசனம் இல்லாட்டி 2 வசனங்களை மாத்திரமே அவர்கள் பேசுகிறார்கள். And they talked about with other book which is written by men, but not about the Bible and not about the scriptures. ஏன்னா அவர்கள் இன்னொரு மனுஷன் எழுதின புத்தகத்தை ஏதோ ஒன்று வாசித்து வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற பொயின்ஸை கொண்டு வந்து இந்த வேதத்தில் இருந்து 2 வார்த்தை எடுத்து அவர்கள் பேசுகிறார்களே தவிர தேவனுடைய வார்த்தையில இருந்து அவர்கள் எடுக்கிற காரியம் அல்ல. Church is the place to study about God. Church is the place to study about the Lord. அதாவது சபை என்பது ஆண்டவரை குறித்து கற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு இடம். However, nowadays they do not study about the Bible. They study about the book which is written by famous pastor and famous man. ஆனா இந்த நாட்களிலே நாங்கள் வேதாகமத்தை சரியா வாசிக்கிற விட்டுட்டு ஏதோ பெரிய பெரிய பாஸ்டர்மார் எழுதின புத்தகங்களையும் அவர்கள் எழுத பேப்பர்களையும் வாசிக்கிறோமே தவிர வேதாகமத்தை நாங்கள் வாசிக்கிறது இல்லை. Let's go to Colossians 2:8. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரியான சொல்ல. கொலோசியர் 2:8. மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொட்டை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரியம் நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. Okay. We need to know about Christ. We need to study about Christ in churches. ஆகவே சபையிலே நாங்கள் யாரை குறித்து கற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவரை குறித்து கற்றுக்கொள்ள வேணும். இந்த சபையிலே நாங்கள் தேவன் யார் என்பதை சரியா அறிந்து கொள்ள வேண்டும். Not about famous pastors' experience, not about human tradition, not about basic principle of the word, but only Christ in churches. அப்ப சபையிலே எதை குறித்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ரொம்ப பிரபலமான பாஸ்டர்மாருடைய கதைகளையோ ரொம்ப பிரபலமான பாஸ்டர்மாருடைய அனுபவத்தையோ மனிதனுடைய ஞானத்தையோ அல்ல. Amen. Amen. Let's go to Acts 17:11. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொஞ்சம் உற்சாகமா இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. விளங்குதா? அப்போஸ்தலர் 11:8 வாசிங்க சீக்கிரம். அதற்கு நான் ஆண்டவரே அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். அப்போஸ்தலர் 11:8. ஓகே. Acts 17:11 said it is talking about Berean people. 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அப்போஸ்தலர் பெரேயா பட்டணத்து ஜனங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. Berean people, it is written about Berean people, and it says Berean people was more noble character, which means they were very kind, they were very generous. What is the reason that they were kind and they were generous? இந்த பெரேயா மக்கள் ரொம்ப உண்மை உள்ளவர்களா, அதே மேல வார்த்தையின் மேல தாகம் உள்ளவர்களா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அவர்கள் அப்படி இருப்பதற்கான காரணம் என்ன? What did they do every day? அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்தார்கள்? They examined the scriptures, the Bible, every day. ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தின் வார்த்தைகளை அவர்கள் எடுத்து ஆராய்ந்து பார்த்தார்கள்.
You might have questioned that why do I need to examine the scriptures every day as Berean people? I'm not a pastor. அதாவது நான் ஒரு பாஸ்டர் இல்லாதனால நான் அதை நாங்க சில பேர் சொல்லுவாங்க, அதனால நாங்கள் வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு நாள் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதில்லை, ஏன்னா நான் பாஸ்டர் இல்லையே அப்படி என்று சொல்லுவார்கள். So I am telling you only one thing. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். It's up to you to examine the scriptures specifically, like on only Sunday or Wednesday and Sunday or Friday Sunday. It's up to you. அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ இல்லாட்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இந்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களா இருந்தால், But if you examine the scripture only Sunday, you can accompany with God only Sunday. ஆகவே நீங்க இப்படி ஒரு நாள் இப்ப நீங்க சொல்லுங்க கிழமையில ஞாயிற்றுக்கிழமைய மாத்திரம் நீங்க வேதாகமத்தை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த வேதாகமத்தை வாசித்தால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் நீங்க தேவனோட தொடர்பை ஏற்படுத்த முடியும். However, if you want to accompany with God, if you want to communicate with God every day, you have to examine the scripture as Berean people. ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனோட தொடர்பை உண்டாக்க வேணும்னா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரோட பேச வேணும்னா, இந்த பெராயாப்பட்ட ஜனங்கள் போல ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாங்கள் வாசிக்க வேணும், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Even though you are not a pastor, as long as you understand that word is God, you have to examine the scriptures every day so that you can accompany with God every day. சில வேளை நீங்க எல்லாம் பாசர்மாரா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் யார் என்பதை சரியா உங்களால் அறிந்து கொள்ள முடியும். Amen. Amen. Raise your hand if you want to accompany with God every day. அதாவது ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு உறவிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவங்க உங்க கரத்தை உயர்த்தி காட்டுங்க. Amen. So we have to examine the scriptures every day. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகம வார்த்தைகளை எடுத்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். That is why I am studying with you. ஆகவே தான் நான் உங்களோடு சேர்ந்து நானும் கற்றுக்கொள்ளுகிறேன். How many Bible verses do we study today? இன்னைக்கு எத்தனை பைபிள் வார்த்தைகளை கற்றுக்கொண்டீங்க? இன்னைக்கு எத்தனை பைபிள் வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள்? என்ன சொல்லுங்க, எத்தனை இருக்குன்னு, எத்தனை எழுதுனீங்க? 11, right? 11, yes. So every day you need to read 11 verses when you start your daily life. ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்க ஆரம்பிங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு 11 வசனத்தை நீங்க வாசிக்க ஆரம்பியுங்கள். Amen. Amen. When you wake up in the morning, wash your face, then examine the scripture, the 11 verses. ஒவ்வொரு நாள் காலையில எழும்புங்க, முதலாவது முகத்தை கழுவுங்க, அதுக்கு பிந்தி வேதாகமத்தை எடுத்து ஆரம்பிங்க, 11 வசனத்தை வாசிங்க. You invest only 5 minutes to read the 11 verses. அதாவது இந்த 11 வசனத்தை வாசிக்க உங்களுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் போகும். Then God will accompany with you the day. ஆகவே உடனே கர்த்தர் என்ன செய்வார், உங்களோட தொடர்பு ஏற்படுத்த உடனே உங்களை அவருடைய உங்களோட லைன்குள்ள வந்துருவாரு. Amen. Amen. We have to examine the scripture, and our life should be examination of the scripture. அதாவது நாங்க வேதத்தை வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் ஆராய தொடங்கி விடுவோம். Let's go to Philippians 3:8. What Apostle Paul confessed. பிலிப்பியர் 3 அதிகாரம் 8வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர் பவுல் என்னத்தை அறிக்கை செய்கிறார் என்று பார்ப்போம். பிலிப்பியர் 3:8. பிலிப்பியர் 3:8. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையாக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். Look at Apostle Paul. அப்போஸ்தலர் பவுலை பாருங்கள். He said he lost everything as a rubbish. ஆகவே அவர்கள் லாபமாய் தோன்றுகிற எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறார். He only wanted to gain one thing, that is Christ. ஆகவே அவருக்கு ஒரே ஒரு காரியம் தேவையா இருந்தது, அதுதான் கிறிஸ்துவாய் இருந்தார்.
This is our priority. இதுவே எங்களுடைய நோக்கமாய் இருக்க வேணும், எங்களுடைய விருப்பமாய் இருக்க வேணும். When we gain Christ, our life will be changed by God. அதாவது ஆமென், நாங்க எங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கருத்துல கொடுக்கும் பொழுது அவர் எங்க வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். However, if we try to gain other than Christ first, your life cannot be changed by God. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை இன்னொரு மனுஷன் கையில நாங்க கொடுக்க போனோமா இருந்தால் இயேசுவால தேவனால எங்க வாழ்க்கையை மாற்ற முடியாமல் போய்விடும். Some people ask me, what do you gain when you pray regularly to God? அதாவது சில பேர் என்னத்துல கேட்பாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்டு நீ கர்த்தரிடத்திலிருந்து என்னத்தை பெற்றுக்கொண்டாய் என்று. And I said nothing. நான் சொல்றேன் இல்லைன்னு. But I lost my anger, my depression, and my character and personality. ஆனா ஒரு காரியம், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய சுபாவம், என்னுடைய பழைய காரியங்களை நான் இல்லாமலாக்கி இருக்கிறேன். And since when I lost those, my anger, depression, personality, I can finally gain Christ in me. ஆகவே என்னுடைய இந்த டென்ஷன், என்னுடைய இந்த பிரச்சனை, என்னுடைய காரியங்களை நான் கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று விட்ட பொழுது கிறிஸ்துவை எனக்குள்ளே நான் தரித்து கொள்ள ஆரம்பித்தேன். This is John 8:32. இதுதான் யோவான் 8:32 சொல்லுது. யோவான் 8:32. யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். I want you to receive and I want you to gain truth in your life. அதாவது நான் உங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறேன், உண்மையையும் சத்தியத்தையும் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள். And you will be free from everything. அப்பொழுது என்ன நடக்கும், நீங்க எல்லா உலக பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி ஃப்ரீ ஆயிருவீங்க. Amen. ஆமென். Now it's 13 verses, right? 13 வசனமா இப்போ? 13, yes, 13. And the last verse, so make it 14. 14வது ஆக்கிடுவோம் அதை. Let's go to Galatians 2:20 and we read all together. அதாவது கலாத்தியர் 2:20 வசனம் எடுத்து எல்லாம் ஒருமனப்பட்டு அறிக்கை செய்வார். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20 எடுத்துங்க, வாசிப்பா எல்லாம் ஒன்னா. எடுத்தீங்களா? கலாத்தியர் 2:20 எடுத்தாச்சா ஜெசி? சரி, நான் எல்லாம் ஒருமனப்பட சொல்லுவோம். கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். Amen. ஆமென். Let's pray. நாங்க ஜெபிக்க போகிறோம். Dear Heavenly Father, thank you so much for teaching us today. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே எங்கள் கற்றுக் கொடுத்தபடியினாலே. Thank you for sending these people to church safely to study your word. ஆகவே இந்த நாளிலே சபைக்கு வந்த இவர்கள் வந்து உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்ட இவர்களை கர்த்தர் காத்து ஆசீர்வதிப்பீராக. Thank you for teaching us through the revelation. ஆகவே வெளிப்பாடுகளோடு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for opening the Bible for our eyes. ஆகவே இந்த வேதாகமத்தின் மேலே எங்களுடைய கண்களை திறந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Let us know about you, our God, more and more through the Bible studies. ஆகவே இந்த வேதாகம பாடங்கள் மூலமாய் நீரே எங்கள் மெய்யான தேவன் என்பதை இன்னும் இன்னுமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. So that we can believe in the true God and in true Lord all together. ஆகவே எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நீரே எங்கள் மெய்யான தேவன் என்பதை நாங்கள் அதன் மூலமாய் அறிந்து கொள்வோம். Dear Christ, thank you for being our teacher.
கிறிஸ்துவே நீர் எங்களுடைய டீச்சராய் இருந்து எங்களை கற்றுக் கொடுக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for choosing us as brothers and sisters in you. ஆகவே உமக்குள்ளாக எங்களை சகோதரனாக சகோதரியாக தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Let us continue to follow your path, your way. ஆகவே எப்பொழுதும் உம்முடைய அடிசுவடுகளையும் உம்முடைய பாதங்களையும் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. And now we pray you by your name, our Lord Jesus Christ. ஆகவே நீரே எங்கள் தெய்வமும் கிறிஸ்துவாய் இருக்கிறீர் என்று உன் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Please bless us by your name, our Lord Jesus Christ. ஆகவே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. Provide what we need in your name, Lord Jesus Christ. ஆகவே எங்கள் தேவைகள் எல்லாம் உம்முடைய நாமமாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சந்திப்பீராக. And protect us and guide us. ஆகவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. Thank you for everything what you have done for us. ஆகவே எங்களுக்காக நீர் செய்து முடித்த எல்லா நன்மையான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். This is our prayer in the name of Lord Jesus Christ. ஆகவே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you. Thank you. Pastor Thank you. Shraj, Thank you. can Yes. you prepare this Bible study by 10:20, not 10:30? So that we can at least start by like 10:25 or 26 if you end the preparation by 10:25. Okay. 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 So that we can Thank you, Pastor. Yeah, we can start at on time, like 10:30 Okay. exactly. Okay. Thank you, Thank you, bye, everyone. And Thank it you. was Bye. glad to see you. எல்லாம் உங்களை